இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவினை கொண்டாடும் நாம் அனைவரும் எதற்கு அவர் நம்மிடையே பிறந்தார் என்ற ஒரு கேள்வியை அவ்வப்பொழுது எழுப்புவது மிகவும் தேவையாக இருக்கின்றது. மறைந்த புனிதை அருட்சகோதரி கல்கத்தா தெரசா அவர்கள் அருமையாக கூறுவாள், ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவின் பிறப்பு எதை காட்டுகின்றது என்றால், கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும், நாம் அவரை இன்னும் சரிவர ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் என்றுமே நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்கர்களாகிய நாம் வருகின்ற 29ஆம் தேதி மாலையிலே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் யுபிலி ஆண்டு 25/2025 ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான அழைப்பு, நாம் அனைவரும் நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். எனவே இன்று நாம் கொண்டாட போகும் கிறிஸ்மஸ் விழா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை தருகின்ற வாழ்க்கையை கொடுத்து பிறந்த கிறிஸ்துவோடு நாமும் ஒன்றிணைந்து பயணிக்க முயற்சி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூலம் கனிந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீரும். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, முதலிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் கூறிக்கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு எதை உணர்த்துகின்றது? கிறிஸ்து மனிதனானார் என்பதை நமக்கு அது தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்துவை பொறுத்தமட்டில யோவான் எழுதிய நற்செய்தியில முதல் அதிகாரம் முதல் வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், தொடக்கத்துல வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. ஆக இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுளோடு இருந்தவர், கடவுளாய் இருந்தவர். அந்த கடவுளோடும் கடவுளாயும் இருந்த அவர் கிறிஸ்து பிறப்பிலே அவர் ஊனுடல் எடுக்கின்றார். நம்மை போல் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கின்றார், மனிதரை மீட்பதற்காக. ஆகவே அவர் பிறப்பு என்பது இன்றைக்கு அவருடைய அந்த இறைத்தன்மையை, இறைமையை பகிர்ந்து கொண்டதைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நாம் நம்மிடத்தில் உள்ளதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றோமா? எத்தனையோ ஏழைகள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். நம்மோடு வாழ்கின்ற அந்த ஏழை மக்களுக்கு நம்மிடத்தில் இருப்பதை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோமா அல்லது பகிர்ந்து கொள்கின்றோமா? ஒருவேளை ஒரு சிலர் துன்பங்களிலே துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய துன்பத்தை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோமா? அதே போன்று ஒரு சிலர் தங்களுடைய குடும்ப பிரச்சனையினால் அவதியுறுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோமா? இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நமக்கு கிறிஸ்துவனுடைய அந்த பகிர்வை நினைவுபடுத்துகின்றது, அதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய செய்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து விழா அர்த்தமுள்ளதாக நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் திருப்பலி கண்டு அன்றைய நாளிலே உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு இருப்பது மட்டுமல்ல, இந்த மகிழ்ச்சியானது பகிர்விலே நாம் வாழ்கின்றோம், நம்மையே பகிர்கின்றோம் பிறரோடு என்ற அந்த ஒரு பகிர்வு மனப்பான்மை நம்மிடத்துல வளர வேண்டும். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியானது பிறர் அன்பிலே, பிறரோடு பகிர்வதிலே அது வெளிப்பட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி. இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலகிற்கு மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி ஆகிய கொடைகளை கொண்டு வருகிறது என்பதனை நாம் அறிவோம். கடவுள் நம்மோடு, அதுதான் கிறிஸ்மஸ். எம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற மகிழ்ச்சி.
மத்தேயு நற்செய்தியிலே கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை காண வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுக்கு வழிநெடுகிலும் வழிகாட்டியது நட்சத்திரம், விண்மீன். விண்மீன் மறைந்து போகிறது. கடவுளுடைய வழிகாட்டுதல் பின்னுக்கு செல்கிறது. மீண்டும் அந்த விண்மீன் எருசலேமை விட்டு அவர்கள் வெளியே வந்ததும் அவர்களுக்கு தென்படுகிறது. இயேசு பிறந்திருந்த இடத்திற்கு மேல் அந்த விண்மீன் வந்து நிற்கிறார். எங்கே இயேசு பிறந்திருக்கிறார்? இன்று நம்முடைய வீடுகளில் நாம் இந்த நட்சத்திரத்தை, ஸ்டாரை தொங்க விடுகிற பொழுது நாம் எதை அறிவிக்கிறோம்? இயேசு எங்கு பிறந்திருக்கிறார், இயேசு என்னில் பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிக்கிறோம். எனவே நாம் இந்த கிறிஸ்மஸிலே நாம் ஒவ்வொருவரிலும் இயேசு பிறக்க வேண்டும் என்பதனை உணர்ந்தவர்களாக இயேசுவை நம்முடைய மனதிலே பிறக்கச் செய்வோம். உண்மை, அன்பு, எளிமை, ஈகை எங்கு இருக்கிறதோ அங்கு இயேசு பிறக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். கிறிஸ்மஸ் நமது மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை நினைவு கூறும் அமைதியும் அன்பும் நிறைந்த புனித நாளாகும். மனிதகுலம் மீட்பு பெற இறைவன் மனிதனை தேடி வர திருவிழமானார். வார்த்தை மனுபெருமானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற யோவானின் இறை வார்த்தைக்கு அமைய இறைவன் நம்மோடு இம்மானுவேலாக என்றும் இருக்கின்றார். இம்மறை உண்மையே நாம் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது தியானிக்கின்றோம். ஜூபிலி ஆண்டில் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதுடன் மட்டும் நின்று விடாது, நமது அக உள்ளத்துக்குள் யாத்திரை செய்து ஆன்மீக புதுப்பித்தலை ஏற்படுத்துவோம். இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இருள் சூழ்ந்த தேசத்தில் வாழ்பவர்கள் மேல் ஒளி பிரகாசித்தது என்ற இறை வார்த்தைக்கு அமைய கிறிஸ்துவின் ஒளியில் வாழ்பவர்களாக யூபிலி ஆண்டு முழுவதும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிப்போம். பிறக்கவிருக்கும் குழந்தை இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து யூபிலி ஆண்டு முழுவதும் இறை அன்பில் உங்களை வழிநடத்த ஆசித்து நிற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த கிறிஸ்துமஸ் புது வருட நல்வாழ்த்துக்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவான இன்று உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. 2025 ஆண்டுக்குள் நுழைகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டு யூபிலியில் நாம் காலெடுத்து வைக்கின்றோம். இந்த யூபிலி நமக்கு புத்துணர்ச்சியையும் புது நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த யூபிலி ஆண்டில் உங்களுக்கு நிறைவான அருளை கொடுக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அந்த மகிழ்ச்சிக்குள் செல்ல, கிறிஸ்துவை கண்டுகொள்ள நமது வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இருக்கட்டும். நம்முடைய கொண்டாட்டங்கள் அந்த இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்லட்டும். அந்த அருளை இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அதற்காக நான் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். பிறக்கின்ற பாலன் இயேசு உங்களை அமைதியால் நிரப்பட்டும். உங்கள் வழியாக இந்த உலகத்திற்கு அமைதியை எடுத்து செல்லட்டும். உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். குழந்தை இயேசுவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாதா டிவி அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்து பிறப்பு விழாவின் மைய செய்தி கடவுள் மனிதரானார். கடவுள் மனிதரானார் என்பதன் பொருள் என்ன? கடவுள் நம்மோடு வாழ விரும்பினார். அவர் நம்மோடு வாழ வேண்டும் என்பதை
அவராகவே விரும்பி தேர்ந்து கொண்டார். அவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று சொல்லுகின்றோம். எனவே நம்மை போல இரத்தத்தோடு சதையோடு உணர்வுகளோடு அவர் இந்த மண்ணில் நம் மத்தியில் பிறக்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எனவே அவர் மனிதரானார் என்று சொல்லுகின்ற பொழுது மனித வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை அனுபவிக்க அவர் ஆசைப்பட்டார். மனிதனுடைய பசி, மனிதனுடைய தாகம், மனிதனுடைய துன்பம், மனிதனுடைய துயரம், மனிதனுடைய பிரச்சனைகள், மனிதனுடைய மகிழ்வு அனைத்தையும் அவர் அனுபவிக்க விரும்புகின்றார். எனவேதான் அவர் மனிதனாக நம் மத்தியில் பிறக்கின்றார். ஒரு பாட்டி கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்றார். அந்த கடைக்குள்ளால் அந்த பாட்டி கிறிஸ்மஸுக்காக பொருட்களை வாங்க நின்ற பொழுது அந்த கடைக்கு வெளியே கிழிந்த சட்டையோடு ஒரு சிறுவனை பார்த்தார். பாட்டி அந்த சிறுவனை உள்ளே வா என்று அழைத்தார். அந்த சிறுவன் கடைக்குள்ளால் வந்தான். மகிழ்ச்சியோடு அந்த சிறுவனுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கிறிஸ்மஸ் பரிசாக கொடுத்த பொழுது அந்த சிறுவன் பாட்டியிடத்திலே கேட்டான், பாட்டி நீங்கள்தான் கடவுளா என்று கேட்டான். அந்த பாட்டி சொன்னார்கள், நான் கடவுள் அல்ல, நான் கடவுள் அல்ல, நான் கடவுளின் பிள்ளை என்று சொன்னார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே மனித நேயத்தோடு வாழுகின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் பிள்ளைகள். எனவேதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம் ஒவ்வொருவரையும் மனித தன்மையோடு மனித நேயத்தோடு வாழ்வதற்காக அழைப்பு விடுக்கின்ற ஒரு விழாவாக அமைகின்றது. அன்புக்குரியவர்களே, 2025 யூபிலி ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் வாழ்வோம் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். எனவே நாமெல்லாம் நம்பிக்கையினுடைய பயணிகளாக இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் பயணிப்போம். நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிப்போம். நம்பிக்கை இழந்த அனைத்து மக்களுக்கும் வாழ்வு கொடுப்போம். மனித நேயத்தோடு வாழ்வோம். மீண்டும் ஒருமுறை குழித்துறை மறை மாவட்டத்தின் சார்பாக மாதா டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதனாக அதுவும் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்த மரியின் மகனாக தவழ்ந்த இயேசு பாலனில் எனக்கும் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியை கண்டுகளித்திருக்கின்ற அந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் இறைமக்கள் சார்பாகவும் இங்கு பணிபுரிகின்ற துறவிகள் சார்பாகவும் அனைத்து குருக்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். பிறந்த பாலன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களில் அமைதியையும் உங்கள் உறவை வலிப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியுடனும் வாழ அவரே அருள் புரிவாராக. எல்லா மக்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் அவருடைய சமாதானத்தின் செய்தியையும் கூறி மகிழ்கின்றேன். இறைவனுடைய அன்பும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருக்கட்டும். நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளை உலகெல்லாம் கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் இவ்வுலகமாந்தர் அனைவருக்கும் கடவுள் வாக்களித்த அந்த பேரன்பு, பெருமகிழ்ச்சி, பேரமைதி உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இவ்வுலகமாந்தர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் நமக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. அந்த வாழ்வு நிறைவாக கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய விடியல் கிடைத்திருக்கிறது. இயேசுவின் அந்த புதிய பாதையில் புதிய மக்களாய் நாம் எந்நாளும் வழிநடக்க உறுதியெடுப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிரும் எந்நாளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைப்பதாக. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2025 ஆண்டு
நம் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் ஜூபிலி ஆண்டு. நம் அனைவரையும் அன்பில் ஒன்றிணைக்கும் ஓர் அழகிய ஆண்டு. கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக ஒன்றிணைத்து நாம் அனைவரும் இறை ஆசீர் பெறுகின்ற ஆண்டு. இத்தருணத்தில் மலர்கின்ற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா அகமகிழ்வையும் அன்பையும் நம் நெஞ்சங்களில் நிறைத்து அமைதியான ஆசிர்வாதமான விழாவாக அமைய உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களுக்கு திருச்சி மறைமாவட்டத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து பிறப்பு என்று நினைக்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரை கிறிஸ்து நம்மோடு தங்குவதற்காகவும் நம்மையெல்லாம் தாங்குவதற்காகவும் பிறப்பு எடுத்தார் என்பதை நினைவு கூறுகின்றோம். நம்மோடு தங்குவதற்கு காரணம் இம்மானுவேல் என்ற பெயரோடும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டார் என்ற அடிப்படையிலே நம்மோடு தங்கி நம்மோடு பயணிக்க மனூறு எடுத்தவர்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. நம்மோடு தங்குவதற்கு மட்டுமல்ல, நம்மையெல்லாம் தாங்குவதற்காகவும் மனிதனாக பிறப்பெடுத்திருக்கிறார். காரணம், மனிதனை தாங்குவதற்கு யாருமே இல்லை என்று இயங்கிக் கொண்டிருந்த பொழுது நான் உனக்காக இருக்கிறேன், உன்னை தாங்குவதற்காக என்று பிறப்பெடுத்து நம்மையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் மத்தியில நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நமக்குள்ளும் தங்குவதற்கும் நாம் அவரால் தாங்கப்படுவதற்கும் இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். பாலன் இயேசு நம்மோடு தங்கி நம்மை என்றென்றும் தாங்கட்டும். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேரி கிறிஸ்மஸ். அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டமானது உங்கள் ஒவ்வொருவருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். நிச்சயமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நல்ல செயல் செய்து பாலன் இயேசு என்னுடைய உள்ளத்தில் பிறக்க மாட்டாரா, என்னுடைய வீட்டிற்கும் அவர் வரமாட்டாரா என்று ஏங்குகிற நேரம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஆண்டு நீங்கள் செய்த ஒரு நற்செயலுக்காக பாலன் இயேசு உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிறப்பார் என நான் நம்புகிறேன். பிறந்திருக்கிற பாலன் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிச்சயமாக தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி காவிரி கலை தொடர்பகம் மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை வழியாக வாழ்வு பிறந்தது, இருள் மறைய ஒளி உதயமானது. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது என்பதை உணர்ந்த இயேசு கிறிஸ்து இம்மண்ணுலகிலே மனுவாக உருவானார். அதைத்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த பிறப்பு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்து ஆசீர்வதிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐ விஷ் யூ a happy Christmas. மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு பொன்மலை புனித சூசையப்பர் ஆலய இறை சமூகத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மாதா மீடியா ஃபெலோஷிப் USA சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இதுவே கிறிஸ்து பிறப்பு நமக்கு தரும் மாபெரும் நற்செய்தி. பொன்மலை புனித சூசையப்பர் பங்கின் அருட்தந்தையர்கள் மற்றும் திருச்சிலுவை அருட்சகோதரிகள் சார்பாக மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year.
We wish you a Merry Christmas and a Happy